Meenakshi Faculty of Pharmacy. Admission open for B Pharm. Apply now. காப்பு காட்டில் நடந்த கடத்தல். வனத்துறைக்கு வந்த ரகசிய தகவல். ஸ்பாட்டில் சிக்கிய சமாச்சாரங்கள். சிக்காத செம்மர புரோக்கர்கள். பரபரக்கும் குடியாத்தம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வனச்சரகத்திற்கு உட்பட்டது கள்ளப்பாடி காப்புக்காடு. இப்பகுதியில் சிலர் சட்டவிரோதமாக செம்மர கட்டைகளை வெட்டி கடத்தி வருவதாக ரகசிய தகவல் குடியாத்தம் வனத்துறையினருக்கு கிடைத்துள்ளது. தகவலின் பேரில் விழித்துக் கொண்ட குடியாத்தம் வனத்துறை அதிகாரிகள் கள்ளப்பாடி முதலியார் ஏரி காப்புக்காட்டு பகுதியில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வனத்துறை அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின்படி சட்டவிரோதமாக செம்மர கட்டைகளை ஒருவர் கடத்த முயன்றுள்ளார். அதனை கவனித்த ரோந்து பணியில் ஈடுபட்ட வனத்துறை அதிகாரிகள் அந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் செம்மர கட்டைகளுடன் நின்ற நபர் கேவி குப்பம் அடுத்த துரைமூலை பகுதியைச் சேர்ந்த முனிராஜ் என்பது தெரிய வந்தது. 45 வயதான முனிராஜ் சட்டவிரோதமாக செம்மர கட்டைகளை வெட்டி கடத்தி வரும் கும்பல் என்பதை வனத்துறை அதிகாரிகள் உறுதி செய்தனர். இதையடுத்து முனிராஜை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். அவரிடமிருந்து 750 கிலோ எடை கொண்ட 15 செம்மர கட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த 15 செம்மர கட்டைகளின் சந்தை மதிப்பு 5 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்படுகிறது. ஆனால் ஒரு ஆள் 15 செம்மர கட்டைகளை எப்படி வெட்டி கடத்தி இருக்க முடியும் என்று கூட குறுக்கு விசாரணை செய்யாத குடியாத்தம் வனத்துறை அதிகாரிகள் முனிராஜ் ஒருவரை வைத்து வழக்கை முடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியாத்தம் வனத்துறை அதிகாரிகளின் இந்த முடிவுக்கு கடும் கண்டனம் எழுந்து வருகிறது. 750 கிலோ எடை கொண்ட 15 செம்மர கட்டைகளை முனிராஜ் ஒருவர் மட்டும் வெட்டி இருக்க முடியாது என்று குடியாத்தம் பகுதி மக்கள் கூறுகின்றனர். அப்படி முனிராஜ் ஒருவரே செம்மர கட்டைகளை வெட்டியிருந்தால் அவர் யாருக்கு வெட்டினார், பின்னணியில் உள்ள நபர்களை குறித்து வனத்துறை அதிகாரிகள் தான் தீர விசாரணை செய்து கண்டுபிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். முன்கூட்டியே வனத்துறைக்கு தகவல் சென்று விட்டதால் பெயருக்கு முனிராஜ் ஒருவரை மட்டும் விட்டுவிட்டு செம்மர கட்டைகளை வெட்டி கடத்தும் கும்பல் தப்பி இருக்கலாம் என்று பொதுமக்கள் சந்தேகத்தை கிளப்புகின்றனர். ஆனால் பொதுமக்களுக்கு எழுகின்ற ஐயங்கள் குறித்தான விசாரணை கூட குடியாத்தம் வனத்துறை அதிகாரிகள் செய்யாமல் ஒருவரை பிடித்து செம்மர கட்டைகள் கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைத்ததாக கூறுவது ஏற்புடையது அல்ல என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். விரிவான விசாரணை நடத்தி செம்மர கடத்தலில் ஈடுபடும் கும்பலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. வேலூர் மாவட்டம் கள்ளப்பாடு காப்புக்காடு பகுதியில் சட்டவிரோதமாக செம்மர கட்டைகளை வெட்டி கடத்தியதாக குடியாத்தம் வனத்துறை அதிகாரிகள் ஒருவரை மட்டும் கைது செய்து வழக்கை முடிக்க இருப்பதாக கூறுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.